கிட்டத்தட்ட கவாக்கி ஆரம்பத்துல நருட்டோவை லைட்டா வெறுத்தாலும் போக போக நம்ம நருட்டோவை ஒரு ஃபாதர்லி ஃபிகராவே பார்க்க ஆரம்பிச்சிருப்பான். ஒன்ஸ் நம்ம கவாக்கி அவன் ஃபாதர்லி ஃபிகரா கன்சிடர் பண்ண நருட்டோட உயிருக்கு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்ச உடனே நருட்டோவை சீல் பண்ணி விட்டுட்டு நருட்டோட சொந்த மையன் நம்ம கவாக்கி அவனோட பிரதரா கன்சிடர் பண்ற பொருட்டோவை போட்டுதல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னா நம்ம கவாக்கி எதுக்காண்டி போராடிக்கிட்டு இருக்கான், நருட்டோ அதாவது அவனோட ஃபாதர்லி ஃபிகரா இருக்கக்கூடிய நருட்டோட உயிரை காப்பாத்துறதுக்காண்டி நம்ம கவாக்கி போராடிக்கிட்டு இருக்கான். இப்போதான் நம்ம மேனிபுலேட்டர் அமோடோ அவனோட அட்டாக்கை லான்ச் பண்றான். அதாவது நானும் ஒரு அப்பா தான், என் மக எபிக்கியை திரும்ப உயிரோட கொண்டு வருகாண்டி தான் நானும் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம அமோடோ அவனோட சென்டிமெண்ட்டை கவாக்கி மேல திணிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இதே சென்டிமெண்ட் மேனிபுலேஷனை நம்ம கவாக்கி ஜீகனோட கண்ட்ரோல்ல இருக்கும் போது அமோடோ யூஸ் பண்ணியிருந்தான்னா கண்டிப்பா அது கவாக்கி மேல ஒர்க் அவுட் ஆயிருக்காது. ஏன்னா கவாக்கி அப்போதைக்கு ஒரு ஃபாதர்லி ஃபிகர்ல இருக்கவங்க எல்லாருமே மோசமானவங்க அப்படின்ற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பான். ஸோ அந்த ஸ்டேஜ்ல கவாக்கியை நம்ம அமோடோ இந்த மாதிரி மேனிபுலேஷன் பண்ண ட்ரை பண்ணியிருந்தான்னா கவாக்கி அதை யோசிச்சு கூட பார்க்காம டைரக்டா ரிஜெக்ட் பண்ணி ஃபுல் வீடியோ லிங்க் டைட்டில் மேல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க.